நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். கடகராசி மற்றும் கடகலக்ன அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் 2024 அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். கடகராசி அப்படின்னாலே நிறைய அன்புக்குரியவர்கள், எல்லாருமே அன்பு தான். ஆனால் கடகத்துக்கு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது மனசில் இருக்கிற சஞ்சலத்தை யார்கிட்டையாவது பேசணும்ப்பா அப்படின்னு எல்லாருக்கும் தோணும் இல்லையா? அப்போ ஒருத்தரை தேர்ந்தெடுப்போம் இல்லையா? அவங்க கடகராசிக்காரங்களாக இருப்பாங்க. அதாவது மற்றவங்களுடைய கஷ்டத்தை மனசார கேட்டு அவங்களுக்கு ஒரு சூதிங்காக இருக்கக்கூடியவங்க தான் கடகராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த மாதம் பிரமாதமாக இருக்குது. அது ஒன்றுன்னா எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம இன் டீட்டெயிலாக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் அப்படின்றது ஃபினான்ஸ். அந்த ஃபினான்ஸ் எப்படி வரும்? பிஸ்னஸ் பண்ணும்போதோ ஜாப் பண்ணும்போதோ வரும். அண்ட் கடகராசி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அன்பு சார்ந்தே ப்ரொசீட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ கடகராசிக்காரங்க ஒரு வேலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆத்மார்த்தமாக உள்ளே இறங்கி பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ ஒரு சேல் பாயிண்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கடகராசியாக இருந்தால் இப்போ எடுத்து போடுறீங்களே ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்னு கூட வச்சுக்கலாம். இல்லை எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அவங்களோட நீங்கள் போய், மேடம் இந்த பிளாக் கலருக்கு இது ரொம்ப நல்லா இருக்குமே, இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, நீங்கள் இப்போ எடுத்து வச்ச ட்ரெஸ் இந்த கலர் அதுக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு அவங்களுடைய ஷூஸில் நின்னே அவங்களுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நிறைய இருந்தும் இப்போ நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். ஏன் அப்படின்னா 10ஆம் வீட்டு அதிபதி யாரு? செவ்வாய். அவர் விரயஸ்தானத்தில் இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது எதை எப்படி பேசினாலும் அங்கே விரயமாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னு என்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா, ஜாபுக்கு போகணும்? இப்போ இந்த காலகட்டத்தில் எது பண்ணாலும் அலர்ட் அப்படின்றது 5 டைம்ஸ் வேணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ பண்ணும்போது நீங்கள் அலர்ட்டாக இல்லை அப்படின்னா இப்போ நிறைய விஷயங்கள் விரயமாயிடும். ஸோ அந்த விரயஸ்தானத்துலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த மாதம் முழுக்க நோ ரிஸ்க் டேக்கிங், நோ நியூ இன்வெஸ்ட்மெண்ட், நோ அன்ரீசனபிளாக ஏதாவது ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வேண்டாம். இப்போ புதுசாக ஏதாவது நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செக்டார்லேயோ அல்லது சோஷியல் மீடியாலேயோ ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணலாம் அப்படின்னு எடுக்கிறதுக்கு உண்டான நல்ல காலகட்டம் இல்லை. இந்த இடத்துல உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்லா இருந்தது அப்படின்னா சான்சஸ் கொஞ்சம் எடுங்க. பட் ஸ்டில் இது மாத பலன் தானே. ஸோ இந்த மாதத்தை நீங்கள் கொஞ்சம் தள்ளிட்டு செவ்வாய் மூவ் பண்ண பிறகு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பண்ணக்கூடிய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு உண்டான செலவுகள் விரயமாகாமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தெரியுதா கடகராசி கடகலக்ன அன்பர்களே, இந்த மாத பலன் பார்க்கறதுனால எதில் எப்படி போகணும், எது விரயமாகும் தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நீங்கள் போயிடலாம். பட் நீங்கள் இப்போ முயற்சிகள் எடுக்கலாம். ஏன்னா முயற்சி அப்படின்ற இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாருமே பிற்பகுதியான செப்டம்பரில் உட்கார்றாங்க. அப்படி இருக்கும்போது முயற்சிகள் எடுக்கலாம். செலவு மட்டும்தான் பண்ணாதீங்க. அனலைஸ் பண்ணுங்க, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எழுதுங்க, பலரை கூப்பிட்டு பேசுங்க, கம்யூனிகேஷனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்களே ஒழிய பட் அதை அப்ளை பண்ணிட வேண்டான்றது தான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இப்போ நுழைஞ்சிட வேண்டாம். யார் கூப்பிட்டு கடன் கொடுத்தாலும் இப்போ வேண்டாமே, வெயிட் பண்ணுங்க, தேவைன்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு கான்செப்டோட நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். இல்லை அப்படின்னா பெரிய சிக்கலுக்குள்ள மாற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு செவ்வாய் தான். ஸோ அந்த 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயா இருந்து அவர் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து வச்சு நீங்கள் ஏதாவது வாங்கலாம். ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் வச்சு நீங்கள் ஏதாவது பணம் வாங்கலாம். இதுதான் நமக்கு இருக்கே, இவ்வளோ பெரிய சொத்து இருக்கே, ஆனால் நமக்கு வேண்டிய பணம் குறைவு தானே அப்படின்ற ஒரு விஷயத்தில் கூட எதுவுமே பிளட்ஜ் பண்ணி
நீங்கள் வாங்கிட வேண்டாம். ஸோ இந்த மாதம் திஸ் மந்த் இஸ் கால்ட் அ பிளானிங் மந்த் பட் நாட் அன் எக்ஸிக்யூஷன் மந்த். பொதுவாகவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போதைக்குள்ள கொஞ்ச நாளாகவே அறியாத பயம் கடகராசி மக்கள் மனசுக்குள்ளே இருக்கும். அது ஏதோ ஒரு பயம். இனி அதாவது நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, ஒரே நெகட்டிவாக இருக்குது, என்னவோ ஒரு கான்செப்டே புரியலை, ஏதோ ஒரு டென்ஷனாகவே இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா? அதெல்லாம் காரணம் வந்து உங்களுடைய 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால தான். அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் நேர்முகமாக வந்துட்டா யாராக இருந்தாலும் சமாளிக்கலாம். ஆனால் 12ல் செவ்வாய் இருக்கும்போது ஏதோ ஒரு போர் பின்னாடி வர்ற மாதிரியே இருக்கும். அப்போ அந்த போர்னுடைய நிலையை என்னன்னு தெரிஞ்சுக்காம எப்படி யூகம் பண்றது? ஸோ அந்த இடத்துல தான் எல்லாருமே வந்து ஸ்டக்கா இருக்கீங்க. ஸோ அப்போ கடகராசி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் எனர்ஜி வந்து இட் இஸ் நாட் கிளியர், சம்திங் சம்திங் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ அந்த சந்திரனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நீங்க கொடுக்கணும். சந்திரன் அப்படின்னா உங்களுக்கு திருப்பதி அண்ட் பௌர்ணமி, நிலா, இதெல்லாம் தான். ஸோ நீங்க மெடிடேஷன்றது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த பயம்ன்ற உணர்வுலேருந்து வந்துடும். ஏன்னா நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட் பேசுறதுக்கு முன்னாடி இந்த பயம்ன்ற விஷயத்தையே இவ்வளோ ஹைலைட் பண்ணுறேன்னா, பயத்தோட எந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம பண்ணினாலும், ஏன் நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எக்ஸாம் ஹாலுக்கு பயத்தோடு போகும்போது அண்ட் இஸ் இன் அப்படின்ற ஸ்பெல்லிங் கூட நமக்கு மறந்துடும் இல்லையா? ஸோ அந்த பயத்தை ஒதுக்கி வைக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை தான் நீங்கள் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் முருகனை கையில் பிடிச்சிக்கோங்க, துர்கை அம்மனை கையில் பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்துக்கெல்லாம் இந்த முருகனுடைய கோயிலில் என்ன இருக்குது? அரளிப்பூக்கள் இருக்குது. துர்கை அம்மனுடைய கோயிலுக்கு போங்க, நிறைய எலுமிச்சை பழங்கள் இருக்குது. அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அதை நம்ம இன்ஹேல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த பய உணர்வு வந்து போயிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் டெய்லி ரொட்டீனாகவே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களுக்கோ முருகன் கோயிலுக்கோ டெய்லி போயிட்டு உங்களுடைய தொழில், உங்களுடைய ஜாப் எதுவாக இருந்தாலும் தொடங்கும் போது அந்த பய உணர்வை விட்டு வரும்போது ஃபினான்ஸை நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். இதில் குரு லாபஸ்தானத்தில் தான் இருக்காரு. ஸோ ஃபைனலி ஒன்றுமே மோசம் போகாது, பயப்படவே வேண்டாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு இருக்கும்போது உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றிடுவார். ஸோ அகலக்கால் மட்டும் வச்சிடாதீங்க. அப்போ குருன்னா யாரு? யாரும் நல்லவங்க இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா இருக்கணும்னு யார் நினைப்பாங்களோ அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி, அல்லது குருன்னா இட்ஸ் கால் ஹெட் பீப்புள் ஹூ ஹேஸ் கிரேட் நாலேஜ். அப்போது நல்ல நாலேஜ் இருக்கிறவங்ககிட்ட போய் என்னப்பா நான் இது இப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு 4 பேர்கிட்ட கருத்துகள் கேளுங்க. அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த மாதம் அதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ், ஜாப் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி யாருக்கும் இந்த மாதம் கடன் கொடுப்பது அவ்வளவு கரெக்ட் கிடையாது. அதே மாதிரி கடன் நீங்கள் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு கூட கால் பண்ணி நீங்கள் சார் இந்த மாதம் வந்து 10,000 மாதம் கொடுப்பேன், ஆனால் இப்போ வந்து நான் இந்த மாதம் கம்மியாக தான் கொடுக்க முடியுன்றது முன்னாடியே நீங்கள் சொல்லிடுங்க. யார்கிட்டையுமே பகைமை பாராட்டாமல் மூவ் பண்ணிட்டீங்கன்னா திங்ஸ் வில் பி ரியலி குட்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சொன்னால் என்ன மேடம் சத்தம் போட மாட்டாங்களா அப்படின்னு? மாட்டாங்க, ஏன்னா அங்கே குரு நல்லா இருக்கார், அப்போ புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இப்படித்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் மாட்டாமல் இருப்பீங்க. 2ஆம் வீடுன்னு சொல்கிறது குடும்பம். அந்த குடும்பம்ன்ற ஸ்தானத்தில் சூரியன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கார். அப்போ அந்த குடும்பம்ன்ற விஷயத்தில் பல விஷயங்கள் ஒன்றும் மைனஸ் இல்லை. மற்ற விஷயத்தில் எப்படி இருந்தாலும் குடும்பத்தில் வந்து உங்களை புரிஞ்சுக்குவாங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சூரியன் வந்து ஆட்சி பெறார். ஆட்சின்னா ராஜாவா இருக்கார். அப்போ ஃபேமிலி வந்து உங்களை புரிஞ்சுக்கும், அரவணைக்கும். ஆனால் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் தி ஃபேமிலியும் அங்கே இருந்துட்டு இருக்குன்றதும் மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி 3ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்படி இருக்கும்போது நிறைய முயற்சிகள் அவர் எடுக்க வைப்பார், நிறைய குழப்பங்கள் கொடுப்பார். அதாவது எப்படின்னா இது பண்ணலான்னு தோணும், ஆனால் அது பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி கண்ணில் படும். அப்போ என்ன நினைப்போம்? அச்சச்சோ என்னடான்னு நினைப்போம். அது தப்பு. எப்பயுமே ரொம்ப ஸ்மூத்தாக போச்சுன்னா நம்ம நெகட்டிவிட்டி கண்ணில் படலைன்னு அர்த்தம். அந்த நெகட்டிவிட்டி கண்ணில் பட்டாதான் ஆட்டோமேட்டிக்காக அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணணும், கரெக்ட் பண்ணிட்டு கால் வைக்கும்போது திங்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி அதே 3ஆம் வீட்டுக்கு தான் உங்களுக்கு சூரியனும் போக போகிறார் நெக்ஸ்ட் ஹாஃபில். அங்கே தான் சுக்கிரனும் இருக்காரு டில் 18th. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அந்த 3ஆம் வீடுன்னு சொல்கிறது மிக முக்கியமான ஒரு வீடுங்க. 3ஆம் வீடுன்றது முயற்சி தான் திருவினை ஆக்கும். ஸோ பல முயற்சிகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு எடுக்க வைக்கும். அந்த முயற்சிகள் நெகட்டிவிட்டியை போன்னு சொல்லிட்டு பாசிட்டிவிட்டியை வாவான்னு வரக்கூடிய அளவில் இருக்கு. ஸோ இந்த மாதத்தை எப்படி நீங்கள் எடுத்துக்கணும்னா பல கரெக்ஷன்ஸ்
அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குது. 9ஆம் வீட்டில் ராகு இருக்குது. ஸோ அதனால நீங்கள் உங்களுடைய தந்தையுடன் பேசும்போதும் செய்யும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ ஒரு பிஸ்னஸே நீங்கள் அப்பாவோட சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய ஸ்பீட் எடுக்க வைக்கும். ஆனால் அப்பா அங்கே பிரேக் போடுவார். அந்த பிரேக்ஸ் இதை அக்செப்ட் பண்ணுங்க. இதை நோ அப்படின்னு கோவப்படாமல் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா விரயம்ன்றது உங்களுக்கு தடுத்துரும். குழந்தைகள் அப்படின்னு வரும்போதும் செவ்வாய் அப்படின்ற இடம் தான் உங்களுக்கு விருச்சிகம் தான் குழந்தை ஸ்தானம். அப்போ அது செவ்வாய். ஸோ குழந்தைகளுக்கு அடிபடுறது, குழந்தைகளுக்கு சில செலவுகள் பண்ணுறது, குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். குழந்தைகளுக்காக பல விஷயங்கள் நீங்கள் பண்ண போய் அது தேவையில்லாத செலவில் போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ செலவு பணம் அப்படின்னு எது வந்தாலும் இந்த மாதம் அவ்வளவு திருப்திகரமான ஒரு நிலை இல்லை. ஆரோக்கியம்ன்ற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மன ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா தூங்குங்க, மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு. அதில் உங்கள் மனசுக்கு எது தோணுதோ அதை பண்ணுங்கள். நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் தூங்குகிற இடத்துல உங்களுடைய பெட்ரூமில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு சால்ட் வாட்டர் பவுல் வைங்க. அது தண்ணியில் உப்பு போட்டு ஒரு பிளாஸ்டிக்கில் நீங்கள் வைங்க. அது டெய்லி எடுத்து நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. இதை மட்டும் பண்ணிட்டு இருந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் செப்டம்பர் 7ஆம் தேதி ரொம்ப முக்கியமாக விநாயகர் சதுர்த்தி. அந்த கேதுன்ற விஷயத்த, குழப்பம்ன்ற விஷயத்த, பயம்ன்ற விஷயத்த உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அண்ட் மேலும் 3ஆம் தேதி உங்களுக்கு அமாவாசை. அது குழந்தைகள் நலனுக்காக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமாவாசை தான் இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை. ஸோ அதையும் நீங்கள் கொண்டாடணும். இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள் நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய மந்த்தெல்லாம் ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து சேனலை பார்த்துட்ருங்க. அதில் நிறைய விஷயங்களை இங்கே யூஸ் பண்ணி நீங்கள் பலன் பெறணும் அப்படின்றது தான் என்னுடைய உண்மையான ஆசை. மேலும் பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.